இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்லாம் எடுத்த உடனே இன்றைக்கி கோபியும் ஈஸ்வரியும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் காமிப்பாங்கன்னு பார்த்தா அவங்கெல்லாம் காமிக்கல. அதுக்கு பதிலாக பாக்கியாவுடைய வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு சிப்ஸ் பாக்கெட் வேணும்னு சொல்லிட்டு இனியா கேட்க அவங்கள எல்லாரும் வம்புழுக்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா என் கூட வாங்க தாத்தா, நான் நிறைய பட விஷயமா நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ண போகிறேன், நீங்கள் என் கூட இருங்க அப்படின்லாம் எழில் கூப்பிட, ஏன்டா பாட்டி இல்லைங்கிறதுக்காக எனக்கு துணை கூப்பிட்டு இருக்கியா அப்படின்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாக்கியா இப்போ ஜெனிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்னவா இருக்குன்னா, நம்மக்கிட்ட பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்மள யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தானே. அதனால் இன்றைக்கி நீ ஏன் கூட வந்துருமா அமிர்தா, நீ என் கூட ஹோட்டலுக்கு வந்துடு, வீட்டை ஃபுல்லாக ஜெனி பார்த்துப்பாங்க, நம்ம கடையில் ஒர்க் பண்ணுற அமுதாவும் கூட இருப்பாங்கங்கிறாங்க. நானே தனியாக பார்த்துக்கிறேன், நிலாவையும் சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜெனி சொல்ல, அதெல்லாம் வேணாமா, நீ உன் குழந்தையும் தாத்தாவுக்கு மாத்திரை கொடுக்கறத மட்டும் கரெக்டாக பாரு, தாத்தா மாத்திரை சாப்பிட மாட்டார், அவர் ஒரு மாதிரி விட்டுருவார், அப்புறம் பிரச்சனை ஆகிடும், 2 நாள் கூட சாப்பிடாம வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க பாக்கியா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் தலையாடுறாங்க. அப்போவே நமக்கு தெரியுது ஏதோ பெரிய பிரச்சனை காத்திருக்குன்னு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து பழனிசாமியும் வந்துட்டார். ஸோ அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்போ ஹோட்டலுக்கு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பேச, அப்போ செல்வி வந்தவங்க அந்த விஷயத்தை சொன்னியாக்கா, அக்கா அந்த விஷயத்தை சொன்னியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், இல்லை பக்கத்தில் பார் ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவாங்களோ எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா, எல்லா குடியாரங்களும் அப்படி குடிச்சிட்டு பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க, படத்தில் காமிக்கிற மாதிரிலாம் டெய்லி பேசிஸ்லாம் நடக்காது, அவங்க வருவாங்க சாப்பிடுவாங்க போவாங்க, உங்களுக்கு வருவாயும் அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்கள கடையெல்லாம் வச்சுருக்கவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இங்கே கடை வைக்காதீங்கன்னு கேட்குறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. கேட்டால் அவங்க அந்த மாதிரி தான் கோவப்பட்டு நானே வேணாம் உங்கள் கடையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம வேணால் போய் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் செல்வி இதனடா அநியாயமாக இருக்குது அப்படின்னு பார்க்க, இவர் அங்கே போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த பார் ஓனர்கிட்ட பேசினா அவர் புலம்பிகிட்டு இருக்கார். சாப்பாடு ஆர்டர் எடுத்தோம், நிறைய பேர் வர வேண்டியது, திடீர்னு சாப்பாடு ஆர்டர் கடைசி நிமிஷத்தில் கேன்சல் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா, கையில் வெண்ணெயை வச்சுட்டு எதுக்கு நீங்கள் நெய் கலஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம மேடம் இருக்காங்க, மேடம் யார் தெரியுமா அப்படின்னு பாக்கியாவின் புகழெல்லாம் சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் 5000 பேருக்கு சமைச்சாங்க, பொருட்காட்சியில் சமைச்சாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சமூக நலத்துறை அமைச்சருடைய அந்த கட்சி மாநாட்டில் சமைச்சாங்க, அவங்க தான் அந்த கடையை திறந்து வச்சாங்க அப்படின்லாம் எல்லாத்தையும் பேசி அவங்களே உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணுமோ சமைச்சு கொடுத்துருவாங்கங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு கேட்டு அவங்க உடனே உள்ளார இப்போ டீலிங்கே பேசி முடிக்கிறாங்க. சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாம் வேணால் எல்லாமே நாளைக்கு செஞ்சு கொடுத்துடலாம் 150 பேருக்கு அப்படின்ட்டு கையில் அட்வான்ஸும் பாக்கியா வாங்கிட்டாங்க. இப்போ வாங்கும் போதே நமக்கு தெரியுது பாக்கியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குன்ட்டு. அந்த ஆப்பு என்னவாக இருக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு அப்படின்னா, வீட்டில் ஒழுங்காக குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே ஜெனியால முடியல, இதில் ஆசை மட்டும் நிறைய எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்னு இருந்துச்சு பாவம். ஆனால் அவங்களால பார்த்துக்க முடியல. தாத்தா அவரே ஏதோ சாப்பாடு எடுத்து போட்டு மாத்திரையை போடாமல் படுத்தாரு. இப்போ அவருக்கு பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது அப்படின்னு தோணுது நமக்கு. அதில் என்ன சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ கடைசியாக இந்த அட்வான்ஸை வேறு வாங்கிட்டு இவங்க ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதோ மனசு சொல்லுது ஏதோ பிரச்சனையாக போகுதுன்ட்டு, இருந்தாலும் அவங்க சமாளித்து அதெல்லாம் வாங்கிட்டு ஒன்றும் பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இருக்காது, நான் காலையிலே வந்துடுறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன், நாள் கொஞ்சம் கூட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் அப்பப்போ ரெகுலராக வரவங்க தான் வருவாங்க, அதுக்காக நான் குடிப்பேன்னு நினைக்காதீங்க, குடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் குடிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு அந்த போதை பழக்கமே கிடையாது அப்படிங்கிற. தெரியும் சார் அப்படின்னு உடனே இதில் வேறு அவங்களுக்கு நான் நீங்கள் என் கூட இருக்கிறது பெரிய உறுதுணையாக இருக்குது சார், எனக்கு இது மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி டீல் பண்ணுறதுன்னா கொஞ்சம் பயந்துருப்பேன் அப்படின்னா, எப்போவும் நான் கூட இருப்பேன், உங்கள் கூட நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னா அவர் அழுத்தி சொல்கிறார். இவங்களுக்கு பாவம் அது புரியல. இதில் டூயட் சாங் மாதிரி அப்பப்போ ஒரு காதல் காட்சிகள்லாம் வேறு அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அவங்க இவர்கிட்ட பேசுகிறது எல்லாமே ஒரு காதலோடு தான் இவரே வேறு நினச்சிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ பக்கத்தில் இருக்கவருக்கு சமைச்ச டைமுக்கு கொடுக்கல, சமைக்க முடியல, கடைசி நிமிஷத்தில் தாத்தாவை பார்த்துக்க வேண்டியதாகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் பிரச்சனைன்னு ஆச்சுன்னா அதில் பல பிரச்சனைகள் வரும். இங்கே பக்கத்தில் இருக்க வரையும் பகச்சிப்பாங்க, வேணும்னே பண்ணாலும் அவர் நினச்சிப்பார். இது இல்லாமல் பல சிக்கல்களும் வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்லாம் எடுத்த உடனே இன்றைக்கி